அவ்வளவு தூரம் போகணுமா? எனக்கு தம்பியை பற்றி தெரியும். ஸோ அது மாதிரிலாம் உள்நோக்க வச்சுக்கிட்டு செய்யற ஆள் கிடையாது. ஒரு யதார்த்தமான ஆள் அது. தொழுகைக்கு அதை வந்து நீங்க இஃப்தார் விருந்துல கலந்துக்கிறீங்க நோன்பு திறப்புல அப்படின்னா அது கூப்பிட்டுருப்பாங்க, போயிருப்பாங்க. அதுல போய் இவ்வளவு தூரம் பீகார்ல இருந்து பஞ்சாப்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்துலாம் வந்துட்டு அறிக்கை விட்டுட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அது விஜயை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? ஏன்னா இதெல்லாம் இது சும்மா ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் தம்பியை தெரியும். அதெல்லாம் சும்மா பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதோ பேசணும், ஒரு கவனத்தை தன் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக பேசுறதுதான் இதெல்லாம். இப்படிலாம் பேசினீங்கன்னா அடுத்த தடவை இஃப்தார் வந்து கூப்பிட்டா வருவார் அவரு? சொல்லுங்க. இல்லைன்னா என்னை மாதிரி இருந்துடணும். எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. பூரா எனக்கு பூரா சொந்தம் பூரா இஸ்லாத்துல. மச்சான் அப்படின்னு அனுப்பிடுங்க, மச்சா சித்தப்பா அனுப்பிடுங்க, நான் வீட்டில் குடிச்சுக்கிறேன். அங்கே போய் இந்த ஒரு நாள் இஸ்லாமிய வேஷம் போட்டு கஞ்சியை குடிச்சிட்டு தொப்பியை மாட்டிட்டு வந்து அந்த நாடகம் வந்து எத்தனை நாளைக்கு நடத்துவீங்க? நான் என் மக்களினுடைய அவங்களுக்கு உறவானவன், உரிமைக்கு நிற்கிற உரிமைக்கானவன், அவங்களுக்கு அவங்க உணர்வுக்கானவன், உயிரானவன், அவ்வளவுதான். அந்த உணவுக்கானவன் இல்லை. உணவை கொடுத்தா சாப்பிடுவேன். அது சும்மா போட்டு அந்த நேரத்தில் இந்த வாக்குன்னு ஒண்ணு இல்லைன்னா நீ மதிச்சு போய் இஃப்தார் விருந்துல குறிப்பிய. அது நெத்தியில திருநீரோட தொப்பிய போட்ட ஆளுகள்லாம் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? அது அதை நான் ரசிக்கல. அது எல்லாரும் செய்யறாங்க, அதனால நானும் செய்யணும்னு ஒண்ணு விதி இல்லை. அதனால நான் அதை தவிர்த்துக்கிறேன். அதுக்காக எனக்கு வந்து அது இல்லை, நீங்க போய் ஏன் பங்கேற்கீங்கலாம் விமர்சனம் இல்லை. அதான் அவங்க விருப்பம். நான் செய்யறதுல யாரும் எங்க உறவினரும் நீ வந்தது என் தீரணும்னு யாரும் என்னை கூப்பிடுறதும் இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அதுல திரும்ப திரும்ப சொல்ற இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் தம்பி விஜய் மேல வைக்காதீங்க. அது நல்லா இல்லை. வேற அண்ணன் வந்து அதான் அமெரிக்கால போடலாமா ஆஸ்திரேலியா போடலாம்? கார்த்தி இரு, பொறுமையா இரு. அண்ணன் சொல்லுவல்ல, நீ ஏன் இவ்வளவு கூட்டணியே முடிவாகலடா தம்பி, அதுக்குள்ள நீ எங்க நிக்கிற போறாரு? கொஞ்சம் இரு, கடைசியா சொல்றேன். உனக்கே தெரிஞ்சிரு அண்ணன் இந்த தொகுதியில தான் எல்லாத்தையும் அறிவிச்சுட்டாரு, அப்ப இங்கதான் போட போறாரு போல இருக்குன்னு நீயே கண்டுபிடிச்சிருவேன். கொஞ்சம் பொறு. இப்ப திடீர்னு தேர்தல் வரும்போது ஏன் இந்த பாசம் வருது? அதான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல, தனியா போடுவான், பொம்பளையில பிடிச்சி காய பிடிச்சி சரவை பண்ணுவான், தாலியை தோடு தொங்கட்டான அத்துட்டு போவான், ராத்திரில ஆடு மாடுல திருடிப்பான், எல்லா சல்வாரித்தனமும் ஒருத்தன் பண்ணுவான். நான் கோயில்ல நாங்க மாரியம்மாவுக்கு முளைப்பாரி போட்டு காப்பு கட்டும் போது அவனும் மாலையை போட்டுருவான், அவனும் காப்பை கட்டிக்கிடுவான். அவன் திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவான் பாருங்க, அந்த ஒரு நாள் புனிதன் ஆயிடுவான். அது மாதிரி இந்த திராவிட கட்சி இருக்குல்ல, குறிப்பா திமுக இருக்குல்ல, அது கோயில் திருவிழா, அது தேர்தல் திருவிழா. தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் போடும் பாருங்க, அது திடீர்னு தீர்மானம் போட்டு இந்த தீர்மானத்தால மாநில தன்னாட்சி வந்துடும், கொடுத்துட்டு போயிருவாங்க. தன்னாட்சியில எது வருது? மொழி உரிமை இருக்கு. முதல்ல மொழி இருக்குதா? என் தாய்மொழியில படிக்க உரிமை இருக்கா? படிச்சா அதுக்கு வேலை கிடைக்குமா? அதை கொடுத்துருக்கீல. கர்நாடகால தனியார் முதலாளிகள் வந்து தொழிற்சாலை தொடங்கினாலும் அதுல 100 விழுக்காடு கர்நாடகர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுன்னா வாண்டான். அப்படி ஒரு சட்டம் அப்படி இருக்க, அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்க. உயர்நீதிமன்றம் சொல்லுது, தமிழ்ல படிச்சவங்களுக்கு ஒரு 20 விழுக்காடாவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும். உயர்நீதிமன்றம் கெஞ்சுது. இதுக்கு பேரு தமிழ்நாடு. சும்மா மாநகராட்சி கட்டடங்களையும் அரசு அலுவலகங்களையும் தமிழ் வாழ்கன்னு எழுதுனா வாழ்ந்துருமா? உள்ள கோப்புகள்ல உள்ள இருக்க கோப்புகள்ல தமிழ் இருக்கா? இன்னைக்கு தான் இத்தனை நாள் கழிச்சு அரசாணை தமிழ்ல வெளியிடுவோம் அப்படின்னு. உங்களை எல்லாம் நாங்க எப்படி எப்படி எடுத்துக்கிறது? நாங்க எங்களுக்கு இந்த கச்சத்தீவு பறி போனது, காவிரி நதிநீர் போனது, அதெல்லாம் விட பெரிய வருத்தம் இருக்கு. எங்களை நீங்க என் பங்காளீஸ்வரம் மாதிரி எங்களை வச்சு காமெடி பண்ணலையும் பாருல, அது மாதிரி எங்களை எல்லாம் ஒரு அறவேக்காட்டு பயமக்க, அரசியல் தெளிவு அறிவு இல்ல, சுத்தமா அறிவில்லாத மக்கள், அரசியல் தெளிவோ புரிதலோ இல்லாத ஒரு கூட்டம் நினைச்சுக்கிட்டு இப்ப வந்து கச்சத்தீவை மீட்க தீர்மானம்ங்கிறது, இப்ப வந்து இது மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம்ங்கிறது, எங்களை எல்லாம் என்னவா நீங்க கருதிக்கிட்டு வேலை செய்றீங்க? என்னது எப்படி நினைச்சிருக்கீங்க? எங்களை சுத்த பைத்தியக்கார பைய மக்கவீங்க. அது ஏதோ பேசுனா அது நாங்கள் அதை தேர்தல் நேரத்தில் பேசணும்ல. கச்சத்தீவை மீட்பிற்கு தீர்மானம், மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம்,
அது நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் படிக்கணும்ல. அதையும் கூட அப்படி மனசுல இருந்து சொல்ல தெரியாது, பார்த்தா படிக்கணும். நீங்க போட்ட தீர்மானம் தாங்க அப்படி நெஞ்சில் வச்சு சொல்லுங்க. அது எப்படி? ஒரு தலைவனுக்கு உள்ளத்திலிருந்து வரணும் வார்த்தைகள். மக்களின் பிரச்சனை மனசிலிருந்து வரணும், உதட்டுல இருந்து வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து படிக்கிற எப்படி தலைவனா இருக்க முடியும்? அப்புறம் வந்து திடீர்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு நாங்க ஒரே கும்பிட, ஐயா 65 வருஷமா நீங்க தாயா பிரச்சனை, எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனையே இவங்க தான், இவர்கள் ஆட்சி முறை. இதுல இருந்து அது அவர்களுக்கு, எங்களுக்கு இல்ல. இத்தனை தம்பிமார் இருக்கிறீங்க, இவ்வளவு படிச்ச பிள்ளைங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்கு. ஊடகத்துல நற்செய்திகளை நல்ல கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கிறது. நீங்க சொல்லுங்க, கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு கேட்கிறேன். நீங்க கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும்னு ஒருத்தரை கூட கேட்கலையே. கொள்கை முக்கியமா கூட்டணி முக்கியமா? கூடி கொள்ளையடிச்சா கூடி கொலை செஞ்சா சரின்னு ஏற்கிறீங்களா? உலகத்துல நீங்க சொல்லுங்க, நெருப்பை எப்படி நெருப்பை வச்சு அணைப்பீங்க? நெருப்பை தண்ணீர் வச்சு தானே அணைக்கணும், அப்படித்தானே? தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நீங்க உலகத்துல இருக்க எல்லா சித்தாந்தங்களும் எடுத்துக்க. இறைமகன் இயேசு கிட்ட எடுப்போங்க, இறை தூதர் நபிகள் நாயகத்திட்ட போங்க, இல்ல பகவான் கிருஷ்ண பரமாத்மாட்ட போங்க, இல்ல சித்தர்கள் ஞானிகள் யோகிட்ட போங்க. தீமையை நன்மையை வச்சுத்தான் ஒழிக்க முடியும். அதுதான் எல்லா ஞானிகளும் மேதைகளும் நமக்கு கற்பிச்சது. தீமைக்கு மாற்ற எப்படி இன்னொரு தீமை? சரி, திமுக அதிமுக போயிடும். ஊழலா லஞ்சத்தை ஒழிக்கணும். எப்படி ஒழிப்பிய? மது ஒழிக்கணும். இங்க மது இருக்குதா இல்லையா? அவன் 65 ரூபா கமிஷன் வாங்கினா கூட 25 ரூபா போட்டு வாங்குவான ஒழிய ஏதாவது இருக்குன்னு சொல்லு. இல்ல எதுல மாறுதல் சொல்லுங்க. இந்த கொடியில அண்ணா இருக்காரு, அங்க இல்ல, அவ்வளவுதான். பார்ட்டி செஞ்சிருக்கு, பாலிசி செஞ்சிருக்க. சொல்லுங்க தம்பி, நாங்க வந்தது தெளிவாய்க்கிறோம். ஒவ்வொரு தடவை இந்த கேள்வி எழுப்பக்கூடாது. ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல. நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள், கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. இந்த கட்டடத்தை தகர்த்து விட்டு புத்தம் புதிதாக ஒரு மாற்று கட்டடத்தை கட்ட வந்தவர்கள். அதைத்தான் இளைய புரட்சியாளன் பகத்சிங்களுக்கு கற்பிச்சிருக்கான். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறான். அதை செய்ய வந்த பிள்ளைகள். நீங்க இந்த மது, மதம், சாதி, போதை, இந்த ஏழு, பசி, வறுமை, பட்டினி, ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அடக்குமுறை, ஒடுக்கு, இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் படைக்கணும்னா அது புரட்சியால மட்டும்தான் முடியும். அந்த மகத்தான மக்கள் புரட்சிக்கான பணியை தொடர்ந்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுல போய் நீங்க ஆனா அவரோட சேர்ந்துருக்கணும், இவரோட சேர்ந்துருக்கணும். உங்களுக்கு எல்லாம் என்ன ஒன்னாத்தி பார்ட்டியாக்கி என்னையும் ஜோலியை முடிச்சு விட்டுறணும்னா நீங்களும் 10-12 வருஷம் ஆசைப்படுறீங்க. நானும் சிக்காம ஓடிட்டுறேன். நான் என்ன இங்க இருக்க ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நினைச்சிருக்கீங்களா? அப்படி ஆள் நினைச்சிருக்கீங்களா? உலக நாடுகள்லாம் எதிர்த்த போதும் ஒரு ஆளா நின்று சண்டை செஞ்ச தலைவனின் பிள்ளை நாங்க. விடுங்க, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை. கூட்டணி வச்சு 10 சீட்டு வென்றுட்டேன். வென்று போய் என்ன பண்ணுவேன்? இந்த வென்று போய் இன்னும் எங்க முன்னவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? ஏதாவது பேசுவாங்க, அவை குறிப்புல இருந்து நீக்குங்கம்பாங்க. அதுக்கு வெளியிலதே பேசிடலாம். மக்கள் மன்றத்துல பேசவே மகத்தான செய்திகள் கோடி இருக்கு. அங்க போய் என்ன போய் சாணியை தட்டலாம். என்ன இந்திய தேசத்தை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசியம் பேசுறது நான்சென்ஸான அரசியல் சொல்லி திருமாவளவன் பேசுறாரு. தமிழ்நாடு கேட்கலாமே தவிர தமிழ் தேசியம் இந்திய தேசத்தை ஏற்றுக்கொண்டவர் தமிழ் தேசிய அது வந்து எங்களுடைய அண்ணனுடைய கருத்து. பரவாயில்ல, அது எங்க அண்ணனுடைய கருத்து. அந்த கருத்தை நான் மதிக்கிறேன். ஆனா அதை ஏற்கல, விட்டுருங்க. வேற ஏதாவது பேசு. நான் பேசுற அரசியல் இருக்குல்ல, நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல் 2006, 2004, 2005 காலகட்டங்கள்ல இதையெல்லாம் எனக்கு கற்பித்த பேராசான் யாரு தெரியுங்களா? யாரு? இப்ப கை கட்டிருக்கல, இதே மாதிரி எங்க அண்ணன் அங்க பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்து இருந்த பையன் தான் நான். புரியுதா? அதனால அதை விட்டுறணும். அந்த இடத்துக்கு போக கூடாது. எனக்கு வந்து நான் எதிரியை கருவுல இருக்கும்போதே குறிச்சிட்டேன், இவனை தான் நான் ஒழிக்கணும்ட்டு. அப்புறம் இது உங்க அண்ணன் இப்படி பேசுறாரு, அவர் பேசுறாரு, அது எங்க அண்ணன் கருத்து. சரி, அவ்வளவுதான், விட்டு போயிடணும். வேற ஏதாவது கேளுங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் பொதுமுறை வந்து பதவி விலகல் சொல்லிட்டு அமைச்சர் பதவி நீக்கம் சொல்லிருக்காங்க. ஆனா இன்னும் திமுக நடவடிக்கை எடுக்காம. அது அந்த கட்சி தலைமை முடிவு செய்யணும். நான் அதெல்லாம் சொல்லல. ஐயா அப்படி மூத்த தலைவர், ஒரு பேராசிரியராக இருந்தவர், அது பல மாணவர்களை உருவாக்கி வருங்கிறாங்க.
ரெண்டாவது அவர் இருக்கிற உயரத்திற்கு அந்த பேச்சு கண்ணியமா இல்லை, அத தவிர்த்திருக்கலாம். நீங்க அது அந்த அவ்வளவு பெரிய தலைவருக்கு அது அழகு இல்லை. அதுக்கு மேல கட்சியில நீங்க அதெல்லாம் நாம முடிவு எடுக்க முடியாதுல்ல. அது என் கட்சி இல்ல. நீக்குனா நீங்க ஆறுதல் அடைஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீக்குனா அவர் பேசுனது சரின்னு ஆயிருமா இல்லை சொல்லுங்க. அது அவங்கதான் முடிவெடுக்கணும்.